Good morning to all. Welcome to your Victory IAS Academy. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தேர்வு இல்லாத அரசு பணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதம் 30,000 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, இதில் சம்பளம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அண்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஜாப் 2026 தமிழகத்தின் மிக உயரிய கல்வி நிறுவனங்களில் ஒன்றான அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லுவார் இல்லையா, அதனுடைய நீர்வள மையத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஆராய்ச்சி மற்றும் களப்பணிகளில் ஆர்வம் கொண்ட பட்டதாரிகள் முதல் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது பற்றியான தகவல்கள், பணியிட விவரங்கள் மற்றும் கவர்ச்சிகரமான ஊதியம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் இந்த அறிவிப்பில் 2 விதமான பணியிடங்கள் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பதவிக்கு 4 இடங்களும், ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவிக்கு 1 இடமும், மொத்தம் 5 பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு அவர்களுடைய தகுதி மற்றும் அனுபவத்தை பொறுத்து மாதம் 30,000 முதல் 90,000 வரைக்கும் வழங்கப்பட உள்ளது. ஒரு உயர்நிலை ஆராய்ச்சி பணி என்பதால் அதற்கு ஊதிய விகிதத்தை அண்ணா பல்கலைக்கழகம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட் அதாவது களப்பணிகள் ஃபீல்டு ஒர்க்கில் உதவி செய்வதற்காக இந்த பதவிக்கு ரூபாய் 15,000 ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதியங்கள் அனைத்தும் தொகுப்பூதிய அடிப்படையில் வழங்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு உலக தரம் வாய்ந்த நிறுவனத்தில் பணியாற்றுவது அப்படிங்கிறது வருங்காலத்தில் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய உயரிய ஆராய்ச்சி பணிகளுக்கு செல்ல ஒரு வலுவான அடித்தளமாக அமையும். அதாவது கல்வி தகுதி மற்றும் பணி அனுபவம். இப்போ ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அந்த பிரிவு 1க்கு பிஹெச்டி பட்டம் படிச்சிருக்கணும். அதாவது நீர்வளத்துறையில் பிஹெச்டி பட்டம் படிச்சிருக்கணும். 5 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் சயின்ஸ் பிரிவு 2ல் நீர்வளத்துறையில் எம்இ பட்டம் பெற்றிருக்கணும். 3 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் சயின்ஸு பிரிவு 3ல் நீர்வளம், நீர்ப்பாசனம், ரிமோட் சென்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அல்லது சுற்றுச்சூழல் பொறியியல் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் ஆகிய துறைகளில் எம்இ பட்டம் பெற்றிருக்கணும். இல்லைன்னா ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணலாம், பட்டதாரிகளும் புதிய பட்டதாரிகளும் இதுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க பெரிய பட்டங்கள் எதுவும் தேவையில்லை. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. களப்பணிகளில் ஆர்வம் கொண்டவர்கள் என்ன செய்யலாம், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, தேர்வு நடைபெறக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பிக்கும் நபர்களில் கல்வி தகுதி மற்றும் அனுபவத்தை சரிபார்த்து தகுதியானவர்கள் மற்றும் என்ன செய்வாங்க, இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவாங்க. தேதி, இடம் குறித்த தகவல்கள் விண்ணப்பதாரர்கள் நம்மளுடைய மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை, இந்த பணிக்கு ஆன்லைன் மூலம் தனிப்பட்ட படிவங்கள் ஏதும் நிரப்ப வேண்டியதில்லை. தகுதியுள்ள நபர்கள் தங்களின் விவரங்களை விரிவான சுயவிவர குறிப்பை தயார் செய்து அதனை இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மின்னஞ்சல்